அனைவருக்கும் வணக்கம். நான் ரங்கராஜன், ஆர்ஆர் எலக்ட்ரிக்கல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சேலம் பழைய பஸ் நிலையம் பக்கத்தில் கடந்த 27 வருடங்களை சிறப்பான முறையில் நடத்தி வந்துட்டுருக்கேன். இன்றைய தினம் கண்ணனோட அவதார தினம், கோகுலாஷ்டமி. ஸோ அனைவருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இறைவனோட அருளால் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க சகல ஜீவராசிகளும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் மிக்க மகிழ்ச்சியுடனும் வாழணும்னு எல்லாம் வல்ல அந்த கண்ணனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த எல்லாம் சயின்டிஃபிக் யுகமாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே மின்னல் வேகம், எல்லாம் பரபரப்பாக இயங்கிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இது டென்ஷன் ஏன் வருது அப்படின்னா, டென்ஷன் அதான் வரதில்ல, நம்மளாக அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்மளாக அதை ஏற்படுத்திக்கிறோம், உருவாக்கிக்கிறோம். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? ஸோ இதுக்காக நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதனுடைய அருமையையும் பெருமையையும் இன்னும் தெரியாமல் நம்ம அறியாமையாக இருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யோகாங்கிறது மிகச்சிறந்த ஒரு மருந்தை விட நம்ம வாழ்க்கையை வழிகாட்டி வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் யோகிகள் எல்லாமே அனுபவபூர்வமாகவும் ஆத்மாத்மாகவும் அவங்களுடைய ஞானத்தாலையும் உருவாக்கி நமக்காக கொடுத்துருக்க மிகப்பெரிய அரும்பெரும் பொக்கிஷம் இந்த யோகாங்கிறது. ஸோ இதை தான் இதனுடைய அருமையை தெரிஞ்சு தான் வெளிநாட்டில் இருக்கிற நிறையா ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்கு நம்ம இந்திய கலாச்சாரத்தை கற்றுக்க விருப்பப்படுறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச இதனுடைய முக்கியத்துவம் நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் மனம் பேலன்ஸ்டாக இருக்கணும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், எண்ணங்களை புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய வலிமை நம்மளுடைய மூளைக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே மூணுக்குமே மிக முக்கிய காரணமாக மூலாதாரமாக இந்த யோகா நமக்கு வழங்குகிறது. ஸோ இதை அனுபவபூர்வமாக நான் கடந்த 18 மாதமாக அந்த ஐக்கியா யோகா சென்டர் மூலியமாக திரு துரைசாமி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி யோகா செய்துக்கிட்டு வரேன், தினமும் செய்துக்கிட்டு வரேன். ஸோ இதனால் இப்போ என்னென்னா, யாம் பெற்ற பயன் பெருகை வையகம் அப்படிங்கிறதுனால இந்த நல்ல விஷயத்த ஒரு 100 பேருக்கு சொன்னோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 10 பேராவது அவங்க மனசுக்கு சென்றடையும். ஸோ இது எல்லாரும் 100% எடுத்து செஞ்சால் இன்னும் ரொம்ப சிறப்பு. அதை ஃபஸ்ட்டு உணரலாம். ஒரு 3 மாதம் செய்தாலே உங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 3 மாதம் இந்த கற்றுக்கிட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய உடல் வலிமை எப்படி இருக்குது, மனசு எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ யோகா செய்கிறதுனால நம்ம நாடி நரம்புகளில் இருக்க ரத்த நாளங்களுக்கு ரத்தம் சீராக பாய்ச்சப்படுறதுனால ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ரத்தம் சீராக போய் சேருது. ஸோ ரத்தம் தடைப்பட்டால் தான் வியாதிகளுக்கு மூல காரணமே ரத்தம் தடைபடுறது. ஸோ அதை இந்த யோகா நமக்கு சீரமைச்சு கொடுத்து நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்தி மூளைக்கும் நல்ல இரத்த ஓட்டம் எடுத்து செல்லப்பட்டு நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்ம காலையிலேருந்து மாலை வரையும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். மூணாவது, மூளைக்கு இரத்த ஓட்டம் பாயறதுனாலையும் மனம் அமைதியாகிடுது. பேலன்ஸ்டு மனம் இருந்தால் நம்ம யாரையுமே சாந்தப்படுத்தலாம். எப்பேற்பட்ட கோபமாக வரவங்களை கூட அவங்களை அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்க புரிய வச்சோம்னா அவங்கள நம்ம வசப்படுத்த முடியும். ஸோ இது என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் இந்த யோகா தருது. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகையிலையும் படித்தோம், என்னென்னா இப்போ பேட்ரி கார் வரப்போகுதுன்னு. இந்த பேட்ரி காரோட மூல காரணமே அந்த காந்த சக்தியை பயன்படுத்தி தான். ஸோ இந்த
வெளிநாட்டில் இருக்கிற இந்த கம்பெனிக்காரங்க ஃபஸ்ட்டு தயாரிச்சு அதனுடைய இன்ஜினியரே சொல்லியிருக்காரு என்னென்னா, எனக்கு வந்து இதனுடைய மோட்டிவேஷனை இந்தியாவோட இதிகாசங்களில் இருந்த காந்தத்தை பற்றின விழிப்புணர்வு தான். நான் மறுபடியும் இன்னொரு ஜென்மம்னு எடுத்தால் நான் இந்தியாவில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் ஒரு பத்திரிகையிலேயே பேட்டி கொடுத்துருக்கார். ஸோ இது ஏன் இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இதனுடைய மகத்துவம் பாருங்கள், நமக்கு தெரியல, இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஒரு பொறியாளருக்கு தெரிஞ்சு அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நம்ம அனைவரும் பயன்படுத்தி இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்ம சந்ததிகளுக்கும் வளமையாடவும் உறுதியோடவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.